கர்த்தருக்குள் பிரியமான சகோதரன் சகோதரி இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 50 சங்கீதம் 22 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தேவனை மறைக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. நல்லா கவனிங்க. கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், தேவனை மறைக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை நம்ம மறைக்கக்கூடாது. அவர் மறந்தோமானால் அநேக காரியங்கள், நமக்கு தீமை நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் வரும். மரணம் வரலாம், வியாதி வரலாம், இன்னும் பல துன்பங்கள் வேதனைகள் வரலாம். அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, என்ன நீ மறக்காது இருங்கள், சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. என் அன்பான சகோதரன் சகோதரிகளே, அதை நம்மை அவர் மறந்து விட்டால் நம்மளை ஜீவனே இல்லாதபடிக்கு கர்த்தர் யாரால் அதை காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஆண்டவர் ஒரு திட்டம் சொல்லிட்டாருன்னா அது யாராலும் தடுக்க முடியாது. அது எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு நிமிஷம் கூட அதை சரி பண்ண முடியாது. கர்த்தருடைய திட்டம் என்னவோ அதுதான் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். ஓகே, தேங்க்யூ.